ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா மதுரை ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ் ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி குக்கரை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கறியை வேக வச்சுக்கணும் தனியாக. இப்போ இருக்கட்டும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கணும், கருவேப்பிலை 1 கை, வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஒரு பல்லாரி, பெரிய பல்லாரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட கறியும் நல்லா வெந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்ச கறியை தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கறியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை கீழே ஊற்ற தேவையில்லை. நம்ம அதில் லைட்டாக சால்ட்டு போட்டு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டனை வேக வச்சுருக்கனால மட்டன் ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த மட்டன் கூட இந்த மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கட்டியாக நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு, ரச சாதத்துக்கெலாம் சைடாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.